अविदित विषयांतरशटारे उपनिषदावगानमात्रभोगः अभिच गुणवदात्तदेकशेषी मधुरகவிர்ஹிருதயே மமாவிரஸ்து வேறொன்னன் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எமையாழ்வார் அவரே அரண். ஆழ்வார்களிலே சரமபருவனிட்டை அப்படின்னு சொல்லப்படுகிற விதத்தை அனுஷ்டித்தவர் மதுரகவி ஆழ்வார் மட்டுமே. மதுரகவிகளையும் ஆண்டாளையும் ஒருபடி சொல்லலாம். அங்காவது தமப்பனார் ஆகிப்போனார் பெரியாழ்வார். ஆனா இங்கே ஆழ்வாருக்கு அன்னையாக அத்தனாக அவரை ஆளக்கூடியதான தன்மையனாக எல்லாமுமாக ஆழ்வாரையே கொண்டிருந்தார் மதுரகவிகள். அந்த பெருமை உண்டு மதுரகவிகளுக்கு மாத்திரம். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பகவானை பகவான் என்று கொண்டாடினவர்கள், அவனிடத்திலே அனுக்கிரகத்தை பெற விரும்பினவர்கள், அவனை பற்றி மங்களாசாசனம் பண்ணவர்கள். ஆனால் மதுரகவிகளோ தம்முடைய ஆச்சாரியரே நமக்கு பகவான் என்று கருதினவர். ஆக ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? பகவானை பகவான் அப்படின்னு கொண்டாடுபவர்கள் 10 பேர், ஆச்சாரியனையே பகவானாக கொண்டாடுபவர்கள் 2 பேர். ஆண்டாள் ஒன்று, மதுரகவிகள் ஒன்று. ஆண்டாளாவது பல பாசுரங்களை பாடியுள்ளாள். நாச்சியார் திருமொழி பாடியிருக்காள், திருப்பாவை பாடியிருக்காள், 2 பிரபந்தங்களை பாடியுள்ளாள் ஆண்டாள். ஆனா இவர் ஒரே ஒரு பிரபந்தம், அதுவும் 11 பாசுரம், அதுவும் ரொம்ப சுருக்கம். இந்த சுருக்கமானது நம்மாழ்வார் பாடின 1102 பாசுரங்களுடைய சாரமாக இருக்கக்கூடிய 2 பதிகங்கள். அந்த 2 பதிகங்கள்ல இருக்கக்கூடியதான பெருமையை மதுரகவிகள் இந்த 11 பாசுரங்களாலே நமக்கு சொல்லி போகிறார். அப்ப இந்த மதுரகவிகள் எத்தனை சாரத்தை கொடுத்துள்ளார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். போன பாசுரம் பரியந்தம் கண்ணனெம்பெருமானுடைய அருளா அல்லது ஆழ்வாரா, கண்ணனெம்பெருமானுடைய அருளாலேயே ஆழ்வார் தானும் 1000 இன்தமிழ் பாடினான் என்று பார்த்தோம். அந்த 1000 இன்தமிழை பாடுவதற்கு ஆழ்வார் எழுந்தருளி இருந்த காலம் 32 வருஷம். 32 ஆண்டுகள் ஆழ்வார் இந்த பூவுலகத்தே எழுந்தருளி இருந்தார். முதல் 16 வயசு பேசவே இல்லை. தான் திருப்புடியாழ்வார் அடியிலே அமர்ந்ததுதான். அவர் பேசவில்லை, தியானத்திலேயே எழுந்தருளி இருந்து பகவானை பற்றி நினைத்து நினைத்து உள்ளம் முருகி கனிந்து கசிந்து அழுது அலமந்து போய்தான் அந்த நேரத்திலே மதுரகவிகள் வந்து சேர, அதுக்கப்புறம் தான் பாடினார் என்பதை பார்க்கிறோம். திருவிருத்தம் தொடக்கமாக திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு இந்த 4 பிரபந்தங்களை கொடுப்பதற்கு அது வரைக்கும் ஆழ்வாருக்கு 32 திருநக்ஷத்திரங்கள் ஆயிற்று. சரி, 32 திருநக்ஷத்திரம் பகவான் அவருக்கு கொடுத்தாரா, அதனால இருந்தாரான்னா ஆம். ஆனா 32 திருநக்ஷத்திரங்கள் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்ம எல்லாம் பிறக்கிறது தெரியும், நமக்கு தெரியாது, இருந்தவாருக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த காலத்துல இந்த குழந்தை பிறக்க போறது என்று சொல்லுவார்கள். ஆனா இறப்பது ஆருக்கானும் தெரியுமா? தெரியாது. எல்லாரும் பெருமாள் ஒரு அட்டைய கட்டி விட்டுட்டு நீ இன்னைக்கு தான் வரப்போற அப்படின்னு பிறந்த உடனேவே ஒரு அட்டையோட பிறந்தோன்னு வச்சுக்கோங்க, அவரவர்கள் எல்லாருமே ரொம்ப பக்தாளா இருப்பா. ஆனா இறப்பது மாத்திரம் ஆருக்கு தெரிவதே கிடையாது. ஆழ்வாருக்கு மட்டும் தெரியுமா? என்னால்
ஆழ்வார் 32 திருநட்சத்திரங்கள் 32 வயசு இந்த ஊர்ல இருந்தார். ஆழ்வார் திருநகரில் இருந்தார். அவர் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல முக்கியமாக 4 காரணங்களை தெரிவிக்கிறார்கள் நம்ம பூர்வாச்சாரியர்கள். ஏன்னா ஆழ்வார் கொடுத்தது உயர்ந்த சாஸ்திரம், வேதசாரம், சாமவேத சாரம், பிரகதாரண்ய உபனிஷத்தினுடைய சாரம், சாந்தோக்கிய உபனிஷத்துக்கனுடைய சாரம், இதெல்லாத்தையும் ஆழ்வார் கொடுத்தாரோ இல்லையோ, அது ஒண்ணு. மற்றொன்று, இது ஆனந்தமாக பாடக்கூடிய பாசுரங்கள், 4 வேதத்துக்கு சாரமாக இருக்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரங்களை எல்லாம் ஆழ்வார் கொடுக்கணும் அப்படிங்கிறதான பெருமானுடைய திருவுள்ளம். இங்க வரணும், நம்மை பத்தி பாட வேண்டும், பாடினா லோகத்து மக்கள் எல்லாம் திருந்துவர்கள் அப்படிங்கிறதுக்காக தானே பெருமாள் இங்க அனுப்பிச்சார். அவர் முதல் பிரபந்தத்திலேயே பாசுரம் பாட ஆரம்பிக்கும் போது பொய் நின்னையானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் என்னென்ன நீர்மை நியாமுராமை இரளிப்பான் என்னென்ன யோனியமாய்ப் பிறந்த இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. பிரபந்தம் பொய் அப்படின்னு ஆரம்பிச்சார். பொய்ன்னு ஆரம்பிப்பாளா? முதல் பிரபந்தம் ஆரம்பிக்கிற போதே பொய் நிர்ணயானம். சுவாமி எந்த சுவாமி இது? அபசகுரமா இருக்கு. அப்படின்னா முதல் பிரபந்தம் முதல் பாசுரத்திலேயே ஆழ்வார் சொன்னது, இந்த லோகத்திலே என்னை வைக்காதே என்றார். உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்த இமையோர் தலைவா, தேவாதிராஜா, தேவராஜா, இமையோர் தலைவா, நித்தியசூர்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவனே, அப்படி இருக்கிறவனே நீ என்ன பண்ணணும்? மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம். நான் சொல்றது தேவாள் கேட்கணும், அடியனை இந்த லோகத்துல வைக்க வேண்டாம், அழிச்சுக்கா அப்படின்னு சொன்னார் முதல் பாசுரத்திலேயே. பெருமாள் உடனே கூட்டின்னு போயிட்டார்னா, பெருமாள் இவர் ஆழ்வார் சொன்னதை கேட்டுவிட்டார்னு வச்சுக்கோங்க. கேட்டுவிட்டார்னா பெருமாள் கூட்டின்னு போயிப்பார். பெருமாள் கூட்டின்னு போயிட்டா என்ன ஆகும்? நமக்கு பிரபந்தமே கிடைச்சிருக்காது இல்லையா? பெருமாள் ஆனந்தப்பட்டிருப்பார், ஆழ்வார் ஆனந்தப்பட்டிருப்பார். ஆனா நமக்கு, அதனால சொன்னா ஆழ்வாரை இந்த லோகத்தை 32 திருநட்சத்திரங்கள் எம்பெருமான் வைத்ததற்கு காரணம், முதல் காரணம் நாடு திருந்த வேண்டும் என்பதற்காக, நச்சு பொய்கை ஆகாமைக்காக, பிரபந்தம் தலைக்கட்ட, ஆர்த்தி பெருக. 4 காரணம் சொன்னான். நாடு திருந்த, நச்சு பொய்கை ஆகாமைக்கு, பிரபந்தம் தலைக்கட்ட, ஆர்த்தி பெருக. நாடு திருந்தணுமா? ஆழ்வாருடைய உபதேசத்தை பண்ணித்தான் இந்த உலகம் திருந்த வேண்டும், நாடு திருந்த வேண்டும் என்பதற்காக பெருமாள் இந்த லோகத்துல 32 வருஷம் வச்சுட்டார். அப்பதானே அவர் கதறிட்டே இருப்பார். அதாவது ஒருத்தர் எதற்காக கதறணும்? அந்த கதறுதல் எதற்காக ஏற்பட வேண்டும்னா, ஒரு வஸ்துவனுடைய உயர்ந்த தன்மை தெரிய வேண்டும். ஒரு வஸ்து இருக்கு, அந்த உயர்ந்த அந்த வஸ்துவனுடைய தன்மை. நல்லா குலாப் ஜாமுன் பண்ணிருக்கோம், இல்லை ஹல்வா பண்ணிருக்கோம், அசோகா ஹல்வா அது பண்ணிருக்கோம். அது பண்ணி சரி எல்லாருக்கும் குழந்தைகளுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து தனியா பெருமாளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம். அது வாசனை வருது, இந்த குழந்தை மோப்பம் முடிச்சுட்டே வந்துடுது. வந்துட்டு எடுத்து வாயில கொண்டுடும். அதுக்கு தெரியுமா? தெரியாது. எதனாலே? அது இனிப்பு பண்டம். இனிப்பு பண்டம் இருந்ததுன்னா குழந்தைகள்லாம் உடனே வந்து கண்டுபிடிச்சிருக்கு, எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிரும். சரி, இதே நன்னா பச்சை மிளகா தொக்கு, பச்சை மிளகா என்னன்னா தொக்கு பண்ணி வச்சிருக்கோம், பெரிய சட்டியில பண்ணி வச்சிருக்கோம். ஆறானும் வருவர்களா? பக்கத்திலே வர மாட்டா. ஏன்னா ஒரு ஈடுபாடு, ஒரு நாட்டம். அந்த நாட்டம் என்பது இனிப்புல தான் இருக்கும்.
இப்போ ஆழ்வார் கொடுக்கிற பிரபந்தம் அத்தனை ஆனந்தமா இருக்கு. இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே நாடு இந்த உபதேசம் ஆழ்வார் பண்ணக்கூடிய உபதேசத்தை வைத்து திருந்தி போக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதான் எம்பெருமான் இவரை 32 திருநக்ஷத்திரங்கள் வைத்தானாம். இந்த உலகத்துல 32 வயசு வச்சதுக்கு காரணம் இவர் நன்னா உபதேசம் பண்ணோம். இவருக்கு பகவான் இருக்கக்கூடிய நித்தியமான விபூதின்னு சொல்லப்படுகிற ஸ்ரீவைகுண்டத்தினுடைய பெருமை நன்னா தெரியுது. அது தெரிஞ்சா அங்க போனோம் 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 போனோங்கிறார். இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய வருத்தம் தெரிகிறது, அதனால வேண்டாங்கிறார். அப்ப நாடு திருந்தனம்ங்கிறதுக்காக வச்சாராம். சரி, நச்சு பொய்கை ஆகாமைக்கு. நச்சு பொய்கைனா, பொய்கைனா குளம், நச்சுன்னா விஷம். இந்த ஒரு குளத்துல ஒரு விஷம், குளம் நல்லா தேர்த்த நல்லா இருக்கு, அந்த ஒரு கரையில ஒரு ஓரமா கொஞ்சமா ஒரு விஷத்தை போட்டுட்டோ நீங்களாம் அந்த அந்த கரையில குறிச்சுக்கோங்க, அங்கேருந்து தேர்த்த எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆறான்னு பிசாம இருப்பாளா? விஷத்தை போட்டா விஷத்தை போட்டா விஷத்தை போட்டா இனிமே எடுக்காதங்கன்னு அது அவ வந்து நிக்கிற போதே சொல்லுவா. அப்ப ஒரு பொய்கைக்குள்ளே ஒரு துளி விஷம் இருந்தாலும் அத்த ஆறு ஸ்வீகரிக்க மாட்டா. இப்போ ஆழ்வார் சரணாகதி மார்க்கத்தை தெரிவித்து அந்த சரணாகதி மார்க்கத்தினாலே பகவான் அச்சிராதி மார்க்கத்தை காட்டி அதன் மூலமாக அந்த பகவானுடைய இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அப்புறம் இந்த பிரபந்தத்தை சேவிக்கிறதுக்கு யார் வருவா? சில இடங்கள்ல இன்னுமே கூட தாளதாமரை முனியநான்முகனை முக்கண்ணப்பானா சில இடங்கள்ல சேவிக்கிறது கூட இல்லையா. ஏன் சுவாமினா அது முடிஞ்ச உடனே ஆழ்வார் புறட்டு மோட்சத்துக்கு போயிட்டாரு இல்லையோ, அதனால சேவிக்க மாட்டாளாம். சுவாமி அது சேவிச்சுட்டா நம்மளும் மோட்சத்துக்கு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனா அதுக்காக பெருமாள் சரணாகதி பண்ண வைத்தானே தவிர இந்த சரணாகதியை செய்ய வைத்து அதுக்காக ஆழ்வாரை கூட்டி கொண்டு செல்லவில்லை. அவர் மட்டும் புறட்டு போயிருந்தார்னா இனிமே திருவாய்மொழி பாடுறதுக்கு ஆள் இருக்காது. அதனால நச்சு பொய்கை ஆகாம இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் அவரை 32 வயசு வச்சார். சரி, அதுக்கப்புறம் பிரபந்தம் தலை கட்ட வேண்டுமே. பிரபந்தத்தை இப்பதானே பாட ஆரம்பிச்சிருக்கார். பாட ஆரம்பிச்சு திருவிருத்தை இப்பதான் பாடிருக்கா. திருவாசிரியம் பெரிய திருவந்தாரி திருவாய்மொழி செய்ய வேண்டாமா? அதுக்குள்ள ஒரு கூட்டு போயிட்டா அப்புறம் லோகத்துக்கு எப்படி பிரபந்தம் கிடைக்கும்? அதுக்காக பிரபந்தம் தலை கட்ட வேண்டும் என்று கொடுக்கலையா. இன்னொன்னு ஒரு முக்கியமான காரணம் சொன்னார். ஆழ்வாருக்கு ஆர்த்தி பெருக வேண்டும். ஆழ்வாருக்கு ஆர்த்தி பெருகணுமா. ஆர்த்தி அவா காதல் அன்பு வேட்கை. ஆர்த்தி பெருகன்னா பரபக்தி பரஞான பரமபக்தின்னு இருக்கக்கூடிய கடைசி நிலை. அந்த கடைசி நிலைக்குத்தான் அந்த அளவுக்கு வரணுமா. பெருமாளை விட்டு பிரிந்தால் துக்கம் ஏற்பட்டு இவருடைய உயிரே மாய்ந்து விட வேணுங்கிற ஒரு ஸ்திதி ஏற்படணுமா ஆழ்வாருக்கு. அதனால என்ன பண்ணாராம், இவ்வுலகத்திலே 32 திருநக்ஷத்திரங்களை எம்பெருமான் ஆழ்வாரை வைத்தார்னு சொன்னோம்னா, ஆஹா, இவ்வாழ்வாருடைய நிலை எப்படி இருந்திருக்கணும்? நம்மளை போலவா ஆழ்வார்? ஆழ்வார் நம்மளை போலன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட வாயே வரக்கூடாது. ஆழ்வார் எவ்வளவு உயர்ந்த வியக்தி. அவர் பெருமாளை பத்தி நினைச்சுட்டார்னா உடனே கரகிறார். பாலாழி நீ கிடக்கும் பண்மையான் கேட்டேலும் காலாழும் நெஞ்சடியும் கற்றுடலும் என்ன பகவானை பத்தி நினைச்சுட்டாலே போறோம் கதற ஆரம்பிச்சுடுறார். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு அத்தனை பெருமை உண்டு. அந்த ஆழ்வாருடைய திருவடி நிலைகளே எல்லாம் அப்படின்னு இருந்ததான ஆழ்வார் மதுரகவிகள் அவர் இப்போ ஒரு பாசுரம், ஆச்சரியமான பாசுரம் 9வது பாசுரத்தை அருளுகிறார். மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசி சடகோவனின் நம்பிக்கு ஆள் புக்க காதல் அடிமை பயனன்னே. மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசி சடகோவனின் நம்பிக்கு ஆள் புக்க காதல் அடிமை பயனன்னே என்று
இந்த பாசுரம் 9வது பாசுரம். இன்னைக்கு அருள் கொண்டாடும் அடியவர் என்புறங்கிற பாசுரத்தில் கடைசியில் இவ்வுலகினில் மிக்கதே சொல்றார். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் நம்பெருமறை என்பொருள் அருள் கொண்டாயிரம் இந்த தமிழ்பாடினான் அருள் கண்டீர் உலகினில் மிக்கதே மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்று சாதிக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய சாராம்சம் என்னது? ஏன்னா நம்மாழ்வார் அருளி இருக்கிறதான திருவாய்மொழி, திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய 1102 இல்ல, திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய 20 இல்ல, 10 பாசுரமும் 10 பாசுரமும் மொத்தம் 20 பாசுரம். அதுல பல ஸ்ருதி 2 பாசுரம். இந்த 22 பாசுரங்கள் அதுல 20னே வச்சுக்கோங்க, 2 பல ஸ்ருதினா 20 பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய சாரம். அந்த சாரத்தை ஆழ்வார், அந்த ஆழ்வார் எப்படி சொல்லியிருப்பாரோ, அந்த ஆழ்வார் என்ன சொல்லியிருப்பாரோ அதை இந்த பிரபந்தத்திலே கொடுத்தார். இதற்காக உபகார ஸ்மிருதி, நன்றி நவிலுதல். ஆழ்வார் இந்த மாதிரி உயர்ந்த அர்த்தத்தை கொடுத்திருக்காரு, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா என்று உபகார ஸ்மிருதியை அருளுகிறார் மதுர கவிகள். உபகாரம் உபகாரம்னா கீழே ஒரு நாள் சொன்னேன், அது வேற ஒரு இடத்துல உபகாரம். இப்ப இந்த பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய 20 அதாவது 2 பதிகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை ஆழ்வார் கொடுத்திருக்காரே, அந்த பாகவத சேஷத்துவமே எல்லை. சரி, பகவானுடைய எல்லை பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவம் அப்படின்னு 2 இருக்கு. பகவானிடத்தில் அடிமை கொள்றது அப்படின்னா மிச்ச 10 ஆழ்வாரும், பாகவதனிடத்தில் அடிமை கொள்வது அப்படின்னு சொன்னா 2 பேர், அதுல மதுர கவிகள். அப்ப அந்த மதுர கவிகள் நம்மாழ்வார் கொடுத்த பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் எத்தனை ஆச்சரியமா இந்த 2 பதிகங்களிலே பாகவத சேஷத்துவத்தை பத்தி சொல்லி இருக்கிறார். அது எவ்வளவு உயர்ந்தது. அது பண்ணதுக்காக அடியனுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய நன்றியை, அன்பை, அந்த நன்றியை உணர்த்துகிறேன், அதை நவிலுகிறேன் அப்படின்னு சொல்லி உபகார ஸ்மிருதியை அருளுகிறார் ஆழ்வார். இப்போ ஏன்னா சகல வேத தாத்பரியம்தான், சகல வேதத்திலையும் சொல்ல வந்த தாத்பரியம் என்னது? பாகவத சேஷத்துவம். சகல வேதங்கள் வேதங்கள் என்ன சொல்றது? பாகவத சேஷத்துவத்தை கொண்டாடுகிறது. அப்ப அந்த பாகவத சேஷத்துவத்தை எங்க சொல்லியிருக்கார் ஆழ்வார்? ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதமா இந்த பாகவத சேஷத்துவத்தை சொல்லியிருக்கார். அதுல நம்ம ஆழ்வார் சொன்னது 2 பதிகம். அதே போல திருமங்கை ஆழ்வார்னு சொன்னோம்னா அவர் நன்னாதவாழ உணன் அப்படிங்கிற பதிகத்திலையும் திருச்சேர பதிகத்திலையும் தானும் தெரிவித்துள்ளார். அப்படி 2 பதிகங்களிலே தலைமேலாரே, அப்படி இருக்கக்கூடிய சீவிட்டவர்கள் என் தலைமேலாரே, எனக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடியவர்கள். அதே போல குலசேகர பெருமாள் தேட்டரும் திரள் தேன் அப்படிங்கிற பாசுரத்தில் தெரிவித்துள்ளார். மேம்பொருள் போக விட்டுங்கிற இடத்திலே திருமாலையில தொடர்புடி ஆழ்வார் சாதித்துள்ளார். இப்படி பார்த்தோம்னா ஆழ்வார்களுக்கு பகவானிடத்துல சேஷத்துவத்தை காண்பிப்பதை காட்டிலும் பாகவத சேஷத்துவத்திலே அவர்கள் ஊன்றி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான். அதனால்தான் அவர்கள் ஆழ்வார், பக்தியிலே ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார், பாகவத சேஷத்துவத்திலே ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார். அந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. அப்போ நம்மாழ்வார் கொடுத்த 1102 பாசுரத்துல 2 பதிகம் எடுத்தோம்னா சலட போட்டு சலித்தோமே ஆனால் 2 கிடைக்கும். அது 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியும் 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியும் 2 பதிகங்கள் தான் நமக்கு கிடைக்கிறதாம். சுவாமி 10 இருக்கு, 10 பத்துக்களும் இருக்கிறது. ஆனா தேவாலயம் சொல்றது இது 2 பத்து தான் இருக்குன்னு. மற்ற 10 பத்துக்கள் எல்லாம் அசாரம். இந்த 2 தான் 100ல 2 கழிச்சுடுங்கோ. கழிச்சுட்டா மிச்சம் 98 பதிகம் இருக்கும் இல்லையோ, அது எல்லாம் அசாரம். சாரம் அல்ல, அசாரம். 2 பதிகம் தான் ரொம்ப சாரமானது. அதுதான் பாகவத சேஷத்துவத்தை உரைத்ததான பதிகம். முதல்ல 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியிலே பயிலும் சுடரொளி மூர்த்திங்கிற பதிகம். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனே
பயிலவினிய பார்க்கடல் சேர்ந்த நம் பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படைதோறும் எம்மை ஆளும் பரமரே. எம்மை ஆளக்கூடிய பரமர் யாருன்னா பரமர் இல்லையா, பரம பாகவதர்கள் தான் எனக்கு பரமர்கள்னா. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலவினிய பார்க்கடல் சேர்ந்த நம் பரமனை பயிலும் திருவுடையார் எவரேறும் அவர் கண்டி. அந்த பார்க்கடலே துதிக்கக்கூடிய எம்பெருமானையே தஞ்சமாக பத்திருக்கக்கூடிய பாகவதர்கள் யாரான்னு இருக்காளா? அவர்களுக்கு ஸ்ரீசம்பந்தம் உண்டு, அவர்கள் என்னோ சீமான்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களே நமக்கு சுவாமிகள் அப்படின்னு ஆரம்பத்திலே 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியிலே தெரிவித்தார். அதுக்கப்புறம் கடைசியில் 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியிலே நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அப்படிங்கிற பதியம். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவன கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் சவிழ்ந்ததறிந்திருந்தால் குடுமாவினையே அவனடியார் அடியாரிடு கூதும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன்மோ உலகு பெருணுமே. நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவன கருத வஞ்சித்து, நெடுமார்க்க அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த செதில் நிறைந்தால் குடுமா வினையே அவனடியார் கூடும் இதுவல்லால். அவனுடைய அடியார்களோடு கூடி இருக்க வேண்டும். கூடியிருந்து குளிர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து கூடியிருந்து குளிர்ந்துங்கிறோம். நம்ம கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொன்னா சொன்னார் இல்லை சுவாமி, நம்ம எல்லாம் முக்காடு போட்டுக்கணும், குளிர் காலத்துல ஒரு நல்ல ஜமக்காலத்தெல்லாம் போட்டுட்டு ஒரு அக்னியை ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து குளிரணும், குளிர் காயணும். அது கிடையாது. கூடியிருந்து குளிர்ந்துங்கிறது பகவானை தனியாக சேவிக்காமல் பரம பாகவதர்களோடு சேர்ந்து சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் கூடியிருந்து குளிர்ந்து. அதுக்கு இன்னொரு அர்த்தம் உபனிஷத் அர்த்தம் ஸ்ருத்வாக்கியமாக, ஸ்ருத்வாக்கியம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸ்ருதியினுடைய தாத்பரியமாக சொல்லக்கூடிய அர்த்தமும் உண்டு. ததா வித்வான் புண்ணியபாபே வெதூய நிரஞ்சன பரமம் சாமிய விதின்னு சாஸ்திரம் ஓதுகிறது. ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைதி. புண்ணியத்தையும் பாவத்தையும் தொலை சொன்னோம், தொலை சுட்டா பெருமாளுடைய திருவடிகள் கிடைக்கும், அதுதான் சாமியமாக ஏற்படும் அப்படின்னு சொன்னது. அப்ப அதுதான் கூடியிருந்து குளிர்ந்து அப்படி சொல்லுமா. இப்போ சகல வேத சாரத்துக்கு தாற்பயம் பாகவத சேஷத்துவம். அந்த பாகவத சேஷத்துவத்தை கொடுத்தது 2 பதிகங்களிலே. அதை கொடுத்த ஆழ்வார் நினைச்சு பார்க்கிறார். அந்த ஆழ்வார் என்ன சொன்னார்? நீச்சனேன் நிறவொன்னுமிலேன். ஆழ்வார் சொன்னார் இல்லையோ, நீச்சனேன் நிறவொன்னுமிலே ஈசன் வானவர்க்கு என்பன் என்னார் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிற ஒண்ணுவிலே என்கண் பாசம் வைத்த பரம் சுடர் ஜோதிக்கே சொல்லணும் இல்லையோ. அப்ப ஈசன் வானவர்க்கு என்பன் என்னால் அது தேசமோ. வானவர்களுக்கு ஈசன், எனக்கு பாசம். வானவர்களுக்கு ஈசன், எம்மேல் பாசம். ஏன் சுவாமி இதை மாத்தி சொல்லக்கூடாதா? இவருங்க வானவர்க்கு ஈசன் அப்படிங்கிற இடத்துல எனக்கு ஈசன், சரி வானவரிடத்திலே பாசம் வச்சுக்கலாம். ஈசன் வானவர்க்கு என்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நீசனேன் நிறை ஒண்ணுமிலேன் நிறை ஒண்ணுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் ஜோதிக்கே. அழகா சொல்ற பாருங்க. ஈசன் மாணவர்களுக்கு அது எங்க இருக்கார் அவர்? ஈசன் மாணவருக்கு சொன்னா எங்க இருக்கார் அவர்? திருவேங்கடத்துல இருக்கார். ஏன் திருவேங்கடத்துல? ஒரு தாய் இரட்ட பிரசவத்தை பிரசவித்தார், இரட்ட குழந்தை பிரசவிச்சிருக்கா. அப்ப அவளுக்கு குழந்தைகளுக்கு 2 பேருக்கு பால் கொடுக்கணும். இருமருங்கிலும் பாலமுது ஊட்டுமா போலே பகவானுக்கு 2 குழந்தைகள், நம்ம ஒண்ணு நித்தியசூரிகள் ஒண்ணு. நம்ம 2 பேருக்கு சேவை சாய்க்கணும். பெருமாள் என்ன பண்ணுவார்? 2 பேருக்கு சேவை பண்ணணும் இல்லையோ. நித்தியசூரிகளுக்கு சேவை கொடுக்கணும், நமக்கு சேவை கொடுக்கணும். என்ன பண்ணுவார்? பார்த்தார், மலையில இறங்கி நின்று விட்டாருங்க. மலையில நின்னா நம்ம எல்லாம் மேலே ஏறணும், அவெல்லாம் கீழே இறங்கணும். அப்ப இருவருக்குமாக ஈசன் வானவர்க்கு என்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன். நான் ரொம்ப நீசன். எது சொல்றார்? ஆழ்வார் சொல்றார். நீசனேன் நிறை ஒண்ணுமிலேன், என்னிடத்துல ஒரு நல்லதே இல்லையே,
எந்த விதமான நல்லதுமே என்னிடத்துல இல்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்லிட்டா. இந்த நீசன் அப்படி சொன்னா, இதை ஈசன் சொல்லி வானவர்களுக்கு ஈசன் சொல்லி நமக்கு பாசன் அப்படி சொல்றதை விட ஈசன் எனக்கு பாசம் வானவர்களுக்கு அப்படி வச்சுக்கலாமோ இல்லையா? ஏன் வைக்கல அப்படின்னா, வானவர்கள்லாம் பகவான் ஒத்துண்டா நம்ம இன்னைக்கு பகவானுக்கு நான் சொத்துன்னு ஒத்துக்கவே இல்லையே, அதனால வைக்கலையா. எப்படி? நாமெல்லாம் பகவானை ஒத்துக்கொள்ளவில்லை. நானே சுதந்திரன், நான் சேழப்பட்டவன் இல்லை, நான் சுதந்திரன் என்கிறார். அந்த தப்பான அபிப்பிராயத்தை கொண்டதுனாலே பகவான் பார்த்தா இவன் இன்னி வரைக்கும் நான் சுவாமின்னு ஒதுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பெருமாளுக்கு. அதனாலதான் ஆழ்வார் ஈசன் மாணவருக்குன்னாராம். நம்ம மேல பாசம் தான், ஈசன் தான் மாணவர், ஆணவருக்கு ஈசன் தாராம் அப்படி சொன்னாரோ இல்லையா அவர். இவர் என்ன சொன்னார்? புக்ககாதல் அடிமை பயனன்னே, புக்ககாதல் அங்கனீசனே நிறை ஒண்ணுமிலே. இவர் புக்ககாதல் அடிமை பயனன்னே, புக்ககாதல் அடிமை பயன். ஆழ்வாருடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய இவர் சொல்றார், புக்ககாதல், நான் ஆழ்வாருடைய திருவடிகளிலே அடிமை செய்வதே பயன், அதுக்கு மேல வேற பயனே கிடையாதுன்னு. அவர் நீச்சனை நிற ஒண்ணுமில்லே, இவர் அடிமை பயனன்னேன்னா. அப்படி சொன்ன பாசனம் இதுதான் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிற தாத்பரியம். 1102 22 22 20 20 1102க்கு சமம் அப்படிங்கிறத. அதனாலதான் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம். திராவிட வேத சாகரம் கடல், தமிழ் கடல், தமிழ் முனி, குழந்தை முனி அப்படின்னு அருளாக இருக்கக்கூடிய கடல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய பிரபந்தத்தை அவ்வளவு பெருமையா சொல்றார். அதுதான் மிக்க வேதியர். மிக்க வேதியர்கள்னா யார்? அவர்கள் நிறைய வேதம் படித்தவர்கள். கீழே சொன்ன முடியும் நான்மறையாளர்கள். நான்மறையாளர்கள், இந்த நான்மறையாளர்கள் யாருன்னா, அவர்கள் நல்ல வேதத்தை அத்தியனம் மட்டும் கண்டபாடம் எப்படி வேணா சொல்லுவா, எதுக்கு வேணா அர்த்தம் சொல்லுவா, அவளை சொல்ல முடியும். அவ்வளவு பெருமைத்தவர்கள் அவர்கள். அவர்கள் பிரமாண சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய வேதத்தையே நிரூபகமாக உடையவர்கள். வேதம் தான் பிரமாணம். அந்த வேதத்தை பிரமாணமாக அனந்தாவை வேதாக கண்ணனே கீதையில் சொல்றார். வேதைஷ்ய சத்வைஹி அகமேவ வேத்யைஹி, வேதைஷ்ய சத்வைஹி அகமேவ வேத்யை வேதாந்த கிருது வேதவிதேவசாஹம். வேதைஷ்ய சத்வைஹி அகமேவ வேத்யை வேதாந்த கிருது வேதவிதேவசாஹம். வேதம் என்ன சொல்லியிருக்கோ அது பூரா நான் இங்க சொல்றேன், உபனிஷத்துல சொல்றேன். என்ன கண்ணன் கீதையில ஞாபகமா இருக்கிறதும் நான் தான், மறந்து போறதும் நான் தான், எல்லாம் நான் தான். இல்லதும் உள்ளதும். அதே போல ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அதாவது எல்லாமே நல்லது கெட்டது, நல்லது கெட்டது அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து படைப்புமே எம்பெருமானுடையதுதான். அப்ப வேத சேட்டமாக பிரமாண சேட்டமாக இருக்கக்கூடிய வேதத்தையே நிரூபகமாக உடையவர்கள் தான் வேதியர்கள், மிக்க வேதியர்கள். எம்பெருமான் பக்கத்துல ஞானபக்தி உடைய வைதிகர்கள் இருக்காளோ இல்லையோ, எம்பெருமான் பக்கத்துல நிறைய ஞானபக்தி உடையவர்கள், நிறைய ஞானபக்தி இருக்கு. அவ எப்படி இருப்பா? பரம வைதிகால இருப்பா. அப்ப பகவானிடத்துல பக்தி கொண்டவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் தான் அதாவது அவர்கள் தான் மிக்க வேதியர்கள். எத்திர பூர்வே சாத்யா சந்தி தேவான்னு சொல்லுது உபனிஷத், புருஷ சூக்தம் சொல்லுது. அதாவது எத்திர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹ அப்படின்னு எம்பெருமானை கொண்டாடுகிற உபனிஷத்தும் சொல்லுகிறது. அதனாலே மிக்க வேதியர். இந்த வேதத்துக்கு அநேகம் சாகைகள் உண்டு.
இந்த வேதத்துல 1000 சாக்கை சொன்ன மாதிரி சகஸ்ர சாக்காம் யோத்ராட்சி திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம் சகஸ்ர சாக்காம் சகஸ்ர சாக்கை 1000 சாக்கை இருக்கு. அதுல இன்னைக்கு கிடைக்கிறது 30 சாக்கை தான். 30 சாக்கை கிடைக்கிறதா. ஒருத்தருக்கு ரொம்ப வருத்தம். ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தார் 1000 சாக்கை இருக்கு, அதுல இன்னைக்கு 30 தான் கிடைக்கிறது. அப்பா அவர் என்ன பண்ணார், கண்ணத்துல கை வச்சுட்டு ஓ 30 தான் இருக்கா, 30 தான் இருக்கா, 30 தான் இருக்கா, அவ்வளவுதான் இருக்கா வேதமே, இப்படி போயிடுது, இப்படி அழிஞ்சு போயிடுது, ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு, இவ்வளவு போயிடுது அப்படின்னா. அதுக்கு இன்னொரு சுவாமி கேட்டா, சுவாமி அந்த 30 சாக்கையில எவ்வளவு சாக்கை தெரியும்? ஐயா அடியா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, காணா போயிடுதேன்னு வருத்தப்பட்டேன் அப்படின்னா. சுவாமி காணா போயிட்டேன்னு வருத்தப்படுறது இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம சேவிக்காம விட்டோம்னா இருக்கிறதும் போயிடும். அப்ப இருக்கிறத வைத்து நாம் சேவிக்கிறதுக்கு எவ்வளவோ கிடைக்கல. காலவந்தார் கொடுத்ததான சித்தித்திரயம் கிடைக்கல. பிரமாணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சித்தித்திரயம்னு பண்ணியிருக்கார், அது கிடைக்கிறதா? யோக ரகசியம் பண்ணியிருக்கார், யோகத்துல பெருமாளை அனுபவிக்கிறது, அது தாழ்ந்தது. அதுல யோகத்துல போய் பெருமாளை அனுபவிக்கிறேன்னு சொன்னா அது ரொம்ப தாழ்ந்தது. அதனாலதான் உய்யக்கொண்டார் வந்து சொன்னார் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னுட்டு. பகவானை நாம் தனியாக அனுபவிப்பதை காட்டிலும் ஆழ்வார் பிரபந்தங்களை கொண்டு அனுபவிப்பது உசந்தது. நம்ம இதுல பாருங்க, சேவா காலம்னு இருக்கும், ஒரு இந்த பக்கம் ஒரு 20 பேர், அந்த பக்கம் இருக்கிறது குறைச்சபட்சம் உட்காந்துருப்பான். தனியா ஒரு சுவாமி கூப்பிட்டு சுவாமி சேவாகாரம் பண்ணும் அப்படின்னு அவர் தனியா உட்காந்து சேவாகாரம் பண்ணுவாரா? சேவாகாலம்னாலே கோஷ்டி தான். கோட்டி எப்பன்னு தான் கேட்பாளே தவிர சேவாகாலம் எப்பன்னு கேட்க மாட்டான். கோட்டி ஆரம்பிச்சுட்டா அப்படின்பா. அப்படின்னா 1000 சாக்கை இருக்கு, அதுல 30 தான் கிடைச்சதுன்னா அந்த கிடைச்சதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணலாமே தவிர நமக்கு போனதுக்கு விருந்தி என்ன பண்ண முடியும்? அப்ப வேதம் என்பது பிரமாண சேட்டமாக இருக்கக்கூடிய வேதத்தை பிரமாணமாக நிரூபகமாக உடையவர்களே பரம வைதியர்கள். அவர்கள் தான் மிக்க வைதியர்கள். நன்னா சாக நன்னா கண்டபாடம் அவர்கள் அத்தனையும் தெரிந்து கொண்டு நன்னா பிரஷ்னமா சேவிப்பார்கள். அதை சேவிக்க ஆரம்பிச்சான்னா ஒவ்வொன்றுக்கும் உதாதம், உதாதம், அனுதாதம், அதுக்கப்புறம் ஸ்வரிதம், தீர்க்க ஸ்வரிதம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் அந்த ஸ்வரத்தோட சொல்லணும். அந்த வேதத்தை இந்த ஸ்வரம் தான் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம், முக்கியமான கருத்து ஸ்வரம் தான். அதை சொல்ல மாட்டோம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். இந்த வேதத்தினுடைய உட்பொருள் எப்படி இருக்கு? அதுதான் சகல வேத ரகசியார்த்தத்தை, அதுதான் வேதத்தினுடைய உட்பொருளை. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். அந்த வேதத்தினுடைய உட்பொருளை, சகல வேத சாரத்தினுடைய ரகசியமான அர்த்தத்தை என்ன பண்றா? அதை திரட்டி வச்சிருக்கார். வேதத்தின் உட்பொருள். வேதத்துக்கு பிராணன் எது? வேதம் அப்படி சொன்னோம், அதுக்கு பிராணன் எது தெரியுமா? நம்ம சொல்லுவோம் பிரணவம் தான் பிராணன்னு சொல்லுவோம். ஆனா வேதத்துக்கு பிராணனே எதுன்னா திருவாய்மொழிதான். அதை ஆரம்பிக்கிற போது அவர் ஆழ்வார் தான் ஆரம்பித்தாரு. திருப்பான் ஆழ்வார் ஆரம்பிச்சது அமரநாதிராடியார் கண்ணையா அற்படுத்தவரன். இரண்டாவது ஒந்த உள்ளத்தனாய் உலகுணன் தண்டபுர. மூணாவது அந்திவாய் விடவே எங்கடமாவலே. மூணாவது அகார உகார மகாரங்கள் 3 சேர்த்து ஓங்கிற பிரணவம் துணிக்கும்படி அவர் ஆரம்பிச்சார். இப்ப ஆழ்வார் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்? அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரும் தினவன் எவனவன் ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப ஆவுமா வரும். ஆனா அவர் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், எவன் அவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன். என்ன சுவாமி இது ஆழ்வார் அவன் இவன் பேசுறார் அப்படி தோணுமோ இல்லையோ? அவர் பகவான காட்டிலும் வேற யாரும் இல்லை, அவர்களைத்தான் எவன் அப்படின்னார். அப்படின்னா வேதத்துக்கு அது எப்படி வேதத்துக்கு ஓம்னு சொன்னாலுமே கூட அந்த ஓம்ங்கிற பிரணவத்தை ஆழ்வார் வைத்து ஆரம்பித்தாரான்னா ஆரம்பிக்கல, ஊல ஆரம்பிச்சிருக்காரு. ஊல ஆரம்பிச்சு
தகாரம் கடைசி பாசுரம் சொல்லி முடிச்சாரா? சூழ்ந்ததன் உயர்ந்த முடிவில் பெரும்பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர்ச்சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞால இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே அவாவரச் சூழ் அரிய அயனை அரணயலத்தி அவாவத்த வெடுவத்த குருகோர் சடகோவன் அவாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவிலந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே தே தே தகா இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே தகா ஊர் ஆரம்பிச்சு தாள முடிகிறார். உது உ து உகாரம் தகாரம். அப்ப உத உத்து அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத்து பகவானுக்கு என்ன ஒரு திருநாமத்தை கொடுக்கிறதுனால் சாமவேதத்துல உது அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை கொடுக்கிறது. தஸ்ய உதிதி நாம தஸ்ய உதிதி நாம இந்த உதுங்கிற திருநாமத்தை கொடுக்கின்றபடினால அந்த திருநாமம் இந்த சாமவேத சாரம் தான் இதுக்குள்ள எப்படியாவது வச்சுடணும்னு ஆழ்வார் பார்த்தாருங்கிறத விட பெருமாள் பார்த்தார், திருவுள்ளம் பத்தினார், ஆழ்வார்கிட்ட கொடுத்துட்டார், ஆழ்வார் உடனே என்ன பண்ணிட்டார்? அதே மாதிரி பாவிட்டார். உயர்வர உயர்நலம் என்ன ஆரம்பித்து இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு முடித்தாரோ இல்லையோ. ஊது அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய அடக்கம்தான் சாமவேத சாரமாக திருவாய்மொழி. அப்ப வேதத்துக்கு பிராணன் எது? திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழிக்கு பிரமேயம் திருவாய்மொழிக்கு பிரமேயம் எது? பிரமேயம்னா என்னது? 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு பிரமாணம். பிரமாணம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கிரந்தங்கள்லாம் இருக்கு, ஆழ்வாருடைய பாசுரங்கள், அருளிச் செயல்கள், இதெல்லாம் நமக்கு பிரமாணம். இதிகாச புராணங்கள், ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, அதுக்கப்புறம் புராணங்கள் சாத்விக ராஜச தாமசன்னு 18 புராணங்கள் இருக்கு. அதெல்லாம் தான் பிரமாணங்கள். ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, ஆழ்வாருடைய அருளிச் செயல்கள் என்ன, ஸ்ரீமத் பாகவதம் என்ன, இதெல்லாம் பிரமாணங்கள். சரி, பிரமாணம். சரி, அடுத்தது பிரமாதா. பிரமாதான்னா நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களை தான் பிரமாதான்னு சொல்லுவோம். பிரமாதாக்கள் அவர்கள் தான் குருமார்கள், குருக்கள், ஆச்சாரியர்கள். அத பிரமாதா என்று சொல்லுவோம். இன்னொன்று இருக்கு பிரமேயம், 3வது. அதாவது திருவாய்மொழிக்கு பிரமேயம் எது? பகவான் திருவாய்மொழியில எங்க இருக்கார்? பெருமாள்னா பெருமானே சாட்சாத் அதுக்குள்ள இருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்துல அக்ஷரந்தோறும் எம்பெருமான் கண்ணனே உள்ளான். திருவாய்மொழிக்குள்ளே அதேதான். அந்த திருவாய்மொழிக்கு பிரமேயம்னு சொன்னா 2. திருவாய்மொழிக்குள்ள பெருமாள் இருக்காரு, 2 இடத்துல இருக்காராம். எங்க சுவாமினா? அதான் கே சொன்னேன் இல்லையோ, பயிரும் சுடரொளி மூர்த்தி 2 பார்க்கவே 2 இருக்காராம். முதல்ல சகல வேத ரகசியார்த்தத்தை கொடுத்தது அதுதான் வேதத்தினுடைய உட்பொருள். 2வது வேதத்துக்கு பிராணனை போல இருக்கக்கூடியது திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழிக்கு பிரமேயம் எதுன்னா 2. ஒன்னு பயிரும் சுடரொளி மூர்த்தி, மத்தொன்னு நெடுமார்கழி. அப்ப வேதத்தின் உட்பொருள் பாகவத சேஷத்தையும் சொன்னார் ஆழ்வார் இல்லையா? அதனால அப்ப வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். நிற்கப்பாடி மிக்க வேதியர்கள் வேதத்தின் உட்பொருளை, அந்த மிக்க வேதியர்கள் சொன்ன வேதத்தினுடைய உட்பொருளை நிற்கப்பாடி என் நெஞ்சுளை நிறுத்தினான். யாரு? ஆழ்வார். என்னோட நெஞ்சுக்குள்ள நிறுத்துறதுன்னு சாமானியமா? எவ்வளவு ஐஸ்வர்யார்த்தியா இருந்தேன், எவ்வளவு போறது வரதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்துருந்தேன், விஷயாந்திர பிரவணனாக இருந்தேன், ஐஸ்வர்யார்த்தியாக இருந்தேன். அப்படி இருந்தவனை என்னை கூட்டு வந்து உட்காந்து வச்சு என் மனசுக்குள்ள பதிச்சுட்டாருன்னா அவர் பண்ணோடும் இசையோடும் பாடி, அதான் நிற்கப்பாடி. பாடி இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடணும்.
பாடுறது யார் பாடுறா? நாதமொழிகள் காலத்தில் தான் அது வந்தது பாடுவது. பண்ணி செய்து பாட ஆரம்பித்தா அரைய சுவாமிகள்லாம் 21 நாள் அர்ஜுன உற்சவம் திருவரங்கத்தில் நடக்குது இல்லையோ, அர்ஜுன மண்டபத்தில் நடக்கும் பகல் 10, திருவாயூர் மண்டபத்தில் திருமாவணி மண்டபத்தில் ஆயிரங்கால மண்டபத்தில் நடக்கும் ராப்பத்து. அப்போ அங்கே ஒரு 3000 ஆகி இங்கே ஒரு 1000 ஆகும், முடிஞ்சு போச்சு, 4000 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஒரு நாள் ஏற்பா சாத்துமுறை. அப்படி பெருமையாக எதற்காக? பண்ணோடு பாடக்கூடியது, இசையோடு பாடக்கூடியது. என் நெஞ்சுள்ளே நிறுத்தி, என்னோட நெஞ்சுக்குள்ளே நிறுத்திட்டாராம். எப்படி நெஞ்சுக்குள்ளே நிறுத்துறாரா? என் நெஞ்சு எவ்வளவு கரடு முரடா இருக்கக்கூடிய நெஞ்சு தெரியுமா? கல் இருக்கு, கல். இந்த கல்லை குழி பண்ணி அதில் ஜலத்தை நிறுத்தி வைக்கிறது எவ்வளோ சிரமம். கல் வெறும் கல் இருக்கு, இந்த கல்லில் குழி பண்ணணும், எவ்வளோ கஷ்டமா இல்லையோ? இந்த கல்லில் ஆட்டுக்கல் இருக்கும் இல்லையோ, இந்த ஆட்டுக்கல் பழைய காலத்தில் வச்சுன்னு போவேன், இந்த ஆட்டுக்கல்ல ஒரு குழி இருக்கும். அது மழை காலத்தில் இருந்தோன்னா ஜலம் தேங்கி இருக்கும். மழை காலத்துக்காக அதில் கவுத்தம் போட முடியும், அவ்வளோ வெயிட் இருக்குமே, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஜலம் ஒழுகி இருக்கும், அது ஜலமாக கிடக்கும். அது கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தலை, அது எப்போதையும் உபயோகப்படுத்தலை. அது உபயோகப்படுத்தலைன்னா என்ன ஆகும்? அதில் சின்ன சின்ன கிருமிகள்லாம் வந்துடும். அந்த கல்லை குடிது நீர நிறுத்துவாரை போலே எனக்கு உபகாரம் பண்ணார் ஆழ்வார். என்னோட மனசு கட்டாந்தரையாக கிடக்கு. இந்த கட்டாந்தரையாக கிடக்கக்கூடிய அந்த நெஞ்சிலே ஈரத்தை விளைத்து அதில் செடியை போட்டு பயிர் வந்து பெருசாக வந்து காய் கழ எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு உபகாரத்தை பண்ணது யாரு? ஆழ்வார். அதைத்தான் என்ன சொல்றா? பிரபத்தி விஷயமாம் பாடி பாடி நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். என் நெஞ்சுக்குள்ள நிறுத்துறாராம். பிரபத்தி விஷயமாக பாடி. இந்த திருவாய்மொழியை என்ன சொல்லுவோம்? தீர்க்கமான சரணாகதின்னு சொல்லுவார்கள். திருவாய்மொழிய தீர்க்கமான சரணாகதி. ஏன்னா சரணாகதி என்பது ஒரு மனதினுடைய முதிர்ச்சியான நிலை. பகவானுடைய திருப்படிகளே நமக்கு உத்தேசம் அப்படிங்கிறது. அது சாமானியத்தில் வந்துடாது. அந்த சரணாகதி சாஸ்திரத்தையே சொன்னார் இங்கே. அதனால திருவுடையார் எவரேலும் எம்மையாலும் பரமர் அப்படின்னு எல்லாம் திருவுடையார், அதாவது திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் என்னும், எம்மையாலும் பரமரே என்னும். அப்ப இப்படியெல்லாம் பகவானை பத்தி பாடினது 980 பாசுரம். 1100 வச்சுக்கோங்க. 1100 ஒரு 20 கழிச்சிட்டோம்னா 1080 ஆயிடுதா? இந்த 1080 எல்லா இடத்துலையும் பகவானை தானே சொல்றார். திருவுடையார் எவரேலும் கண்டி எல்லா இடத்துலையும் பகவானை தான் சொன்னார். இப்படி சொல்லிட்டே வந்தவர் எம்மை ஆளக்கூடிய பரமர்கள் பகவானே நீ இல்லை, உன்னுடைய அடியவர்கள் அப்படின்னா. திருமங்கையாழ்வார் இப்படித்தான். திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரத்துக்கு போனார். ஏன்னா பஞ்சகிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களை மங்களாசாதனம் பண்ணவர் அவர். 5 உபதேசங்கள், 5 பஞ்சகிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள், 5 இடங்கள்ல கண்ணனாகவே பெருமான் சேவை சாதிக்கிறார். திருக்கண்ணபுரம், திருக்கண்ணவங்கை, திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கோகுலூர், 5 மொத்தம் 5 திவதேசம். அங்கே போய் திருக்கண்ணபுரத்துக்கு மங்களாசாரம் பண்ணார். ஏன்னா இவருக்கு வால்வழியார் மந்திரங்கள்னு யாரும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணலை. அதனால திருநறியூர் நம்பி இடத்துல சீனிவாச பெருமாள் போய் பஞ்சசம்ஸ்காரம் வாங்கி விட்டார். அங்கே பிரயோக சக்கரமாக இருக்க பெருமாள் திருநறியூரில் வாங்கி விட்டார். வாங்கினோடு அப்படி பாசுரங்கள்லாம் பாண்டே வந்தார். திருக்கண்ணபுரம் வந்தார். திருக்கண்ணபுரம் வந்து பெருமாள்கிட்ட பாடுறார். திருக்கண்ணபுரம் அப்படின்னா 8ஆம் பத்து முழுக்கவே திருக்கண்ணபுரம் 100 பாசுரம். சிலையிலங்கு பொன்னாடி தென்படை தண்டம் சங்கம் என்கின்னாளால்னு ஆரம்பிக்கக்கூடிய 100 பாசுரங்கள் திருக்கண்ணபுரத்துக்காக மங்களாசாரம் பண்ணார். அந்த திருக்கண்ணபுரம் பதிகத்தில் மங்களாசாரம் பண்ற போது ஆழ்வார் எல்லாம் சொல்லிவிட்டார். பாசுரங்கள்லாம் பாடினோடனே பெருமாள் சொன்னார், சரி இப்ப தெரிஞ்சு போச்சோ, திருமந்திரத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சு போச்சோ இல்லையோ, இப்ப யாருக்கு நீர் அடிமை அப்படின்னு பெருமாள் என்ன ஆனந்தமா நமக்கு தான் அடிமைன்னு சொல்ல போறார் திருமங்கை ஆழ்வார் நினைச்சுட்டார். அவர் மாத்தி சொன்னார். அவர் சொல்ல போது என்ன சொன்னார்னா, பொன்னார் சாரங்கமுடையவடிகளை இன்னாருன்னு அறியேன். அதாவது யாரா இருந்தாலும் தெய்வம் வேறில்லை, மத்துமோர் தெய்வம் உளரென்னு இருப்பரோடு உத்திலேன். மத்துமோர் தெய்வம் உளரென்னு இருப்பரோடு உச்சிலேன். அவளோட சேர மாட்டேன்.
மத்துமோர் தெய்வன் உளரன் இருப்பரோடு உத்திலேன் உத்ததும். யாருக்கு அடிமை? உன் அடியாருக்கு அடிமைன்னார். இவ்வளவு தூரம் பெருமாள்கிட்ட எல்லாம் அர்த்தங்கள்லாம் கேட்டுட்டு மத்துமோர் தெய்வம் உளரன் இருப்பரோடு உத்திலேன் உத்ததும் உன் அடியாருக்கு அடிமை என்று சொன்னார். பெருமாளுக்கு கோபம் வந்திருக்கணும் இல்லையோ? என்னை பற்றி எனக்கு அடிமைன்னு சொல்லாமல் அவர் பாகவதர்களுக்கு அடிமை சொல்லாருன்னா பகவானுக்கு பகுவானந்தம். ஏன்னா திருமந்திரத்தை எப்போது தெரிஞ்சிருக்கானோ அவன் பாகவத சேஷத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சிருந்தா தான், அவனுக்கு திருமந்திரம் தெரிஞ்சிருந்தா தான் பாகவத சேஷத்துவம் என்பது என்னன்னே புரியும். இல்லைன்னா புரிய போகிறது இல்லை. ஆஹா, பாகவத சேஷத்துவம்னு பகவத் சேஷத்துவம்னு சொன்னால் பிடிபடாது. ஆனால் பாகவத சேஷத்துவம் பிடிபடும்படி பண்ணினாரோ இல்லையா ஆழ்வார். இப்போ ஆழ்வார் பாண்டது 2 பதிகத்தில் திருவுடையார் இவரேலும் அவர் கண்டீர் எம்மையாளும் பரமரே அப்படின்னு 2 பதிகத்திலே பகவத சேஷத்துவத்தை சொன்னால் பிடிபடாது. ஆனா பாகவத சேஷத்துவத்தை சொன்னா பிடிபடாம இருக்குமா? அதனாலதான் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், என் நெஞ்சுக்குள்ள நிறுத்திட்டார். தக்கசீர்ச்சடகோவன் தக்கசீர்ச்சடகோவன் எல்லா மேன்மையும் பொருந்தியவர் சடகோவன். தக்கசீர் ரொம்ப உயர்ந்திருக்கக்கூடிய மேன்மை, மேன்மை பொருந்திய இருக்கக்கூடிய சடகோவன், தக்கசீர் சடகோவன். அப்பா ஏன் இந்த சடகோவன் சொல்லுவானே? இப்ப பகவானுக்கு சடகோவனுக்கு ஒரு சமதூர்க்கி பார்க்க வேண்டும் போது சடகோவனையே தக்கசீருங்கிறார். என் பகவான் சொன்னா ஆகாதா? சடகோவன் தான் சொல்லணுமா? அப்படின்னா சடகோவனுக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு பெரிய பட்டியலே போட்டுவிடா. சர்வேஸ்வரன் அப்படின்னு சொன்னா அவனை கவி என்று சொல்லலாம். ஆனா ஆழ்வார கல்யாண குணங்கள் புரிந்துத பரிபூர்ணர் என்று சொல்ல வேண்டும். பகவான் யாரு? அவன் கவியாக இருக்கலாம், அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருப்பான் எம்பெருமான். ஆனா ஆழ்வாரும் அதே மாதிரி அயர்வரும் அமரர்கள் அதிபதினா நம்ம எல்லாருக்கும் ஏற்கும் பெரும்புகள் வானவரி சந்தன்னன் கணக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன் இல்லையோ? ஏற்கும் பெரும்புகள் வானவர் ஈசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன். எப்படி என்ன புகழெல்லாம் எம்பெருமானுக்கு ஏற்குமோ அதே புகழ் இவருக்கும் உண்டு. அதனாலதான் தக்கசீர் சடகோபன் அப்படி சொன்னாலா? அப்ப அவ்வளவு தூரம் ஆழ்வார் வேறல்ல, பெருமான் வேறல்ல, சர்வேஸ்வரன் வேறல்ல. அப்ப தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கை, என்னுடைய நம்பி. அவ என்ன விஷயீகரித்தார், எவ்வளவு உயர்ந்ததாக நம்மை விஷயீகரித்தார், எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கார். அந்த உபகாரம் பண்ணினதாலதான் நான் இன்னைக்கு இருக்கேன். எப்படி அப்படி நம்ம எல்லாம் எல்லாரும் சொல்லுவோம் இல்ல, எனக்கு அந்த பெரியவர் இந்த மாதிரி பண்ணி வச்சார், காரியம் பண்ணி வச்சார், அதனாலதான் இன்று நாம் இவ்வளவு நன்னா இருக்கும் அப்படி சொல்லுமா இல்லையா? அது மாதிரி அவர் பண்ண உபகாரத்தினாலே தான் நான் இன்று இவ்வளவு தூரம் உயர்ந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார். அந்த பௌஷ்கல்யம், அதாவது விஷயீகரித்ததனுடைய பெருமை பௌஷ்கல்யம்னு சொல்லுவார்கள். இந்த நிறைவுடைமை, இவ்வளவு தூரம் எனக்கு பண்ணியிருக்காரு, உபகாரம் பண்ணியிருக்காரு, நிறைவுடைத்தன்மை, அதுதான் சொல்லுவா. ஷீலாதி குணங்கள், பகவானுக்கு எப்படி ஷீலாதி குணங்கள் இருக்கணுமோ, சீலகுணம் சௌசீல்யம் அப்படிங்கிறோம் இல்லையோ, அந்த சீல குணங்கள் எல்லாம் ஆழ்வாருக்கும் நிரம்பி இருந்தது. அதனாலதான் என் நம்பி எனக்கு பரிபூர்ணராக இருக்கிறார் என்று சொன்னேன். ஆள் புக்ககாதலடிமை பயனன்னே, ஆள் புக்ககாதலடிமை பயனன்னே. எப்படி அனன்யாருக சேஷத்துவம், அனன்யாருக சேஷத்துவமாக்கிற ருச்சி, அடிமையை கொள்ள வேணும் என்கிற ருச்சி, அனன்ய அருக சேஷத்துவம். அதுதான் ஆள் புக்க காதல். புக்க காதல், அவர் மேல நான் அன்பு வச்சிருக்கேனே, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அனன்ய அருக சேஷத்துவம். வேற ஒரு இடத்துல நான் அடிமை பண்ண கூடாது, பகவான் ஒருவனே புகழ் அப்படிங்கிறது. வேறு எவ்விடமும் சேஷப்பட்டு கிடப்பது என்பது கூடாது, எம்பெருமானிடத்தில் கிடக்க வேணும் என்பதைத்தான் அனன்ய அருக சேஷம்.
எம்பெருமானுக்கு சேஷமாக இருக்கக்கூடிய இந்த வஸ்துவை அனன்யாருக்கு சேஷமாக்கினால் எத்தனை ஒரு தப்பு ஏற்பட்டுடும். அதனால தான் அது எதை போல இருக்குன்னா, ஒரு ஒரு தேவர்களுக்கு ஏதோ யாகம் பண்ணுறா, அதுக்கு புரோடாசம் பண்ணணும். புரோடாசம் பண்ணிட்டே இருக்கிற போது நாய் வந்து சாப்பிட்டு போடுதுன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அப்போ அது போல ஆகிவிடும். அதனால அனன்ய அருக சேஷத்தம் என்னால் பகவானுக்கு சேஷப்பட்டு கிடக்க வேணும் என்பது இருக்க, அதை விட்டு வேற யாருக்கோ போயிட்டோம்னா பெருமாளுக்கு எத்தனை தூக்கி போடும். அந்த ருச்சி அதான் அடிமையாக கொள்ள வேணும் என்கிற ருச்சியை கொடுத்ததான ஆழ்வார். அதுதான் ஆள் புக்க காதல் அடிமை பயனன்னே, அடிமைதான் பிரயோஜனம் அப்படின்னு என்னுமிடம் எங்க கண்டுகொண்டேன். அடிமைதான் பிரயோஜனம் என்று கண்டுகொண்டு இருந்த இடம் ஆழ்வாருடைய ஸ்ரீபாதத்திலே. சொல்றார் ஆழ்வார், அடிமை சேஷத்தம் பண்ண வேணும் என்பதை எனக்கு உபதேசம் பண்ணதான ஆழ்வார் என்ன சொல்லியிருப்பார். சேஷத்தம் அப்படிங்கிறத நான் எங்க தெரிஞ்சுட்டேன் தெரியுமா? ஆழ்வாருடைய ஸ்ரீபாதத்திலே. அதான் ஆள் புக்க காதல் அடிமை பயனன்னே. தாஸ்யம் பகவானிடத்துல தாஸ்யம், பாகவதர்களிடத்துல தாஸ்யம். இந்த தாஸ்யத்தை சொல்ற போது ஸ்ரீ ராமாயணத்துல அனுமார் இருக்கார், அவர் ஆஞ்சநேய பகவான் இக்கர்லேருந்து, அதாவது இங்கே இருந்தார், கிஷ்கிந்தேல இருந்தார் ராமன், இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டார். போய் அங்கே போய் பார்த்துட்டு வரணும்னா எல்லாரும் போய் பார்க்கலான்னு பார்த்தா கடைசியில் போக முடியல, அனுமான் தான் போகணும் அப்படின்ட்டு அனுமான தூது அனுப்பிச்சார். இங்கேருந்து போனார். போன போது இங்கேருந்து சொல்லிட்டு போகணும் இல்லையோ பெருமாட்டா, தூதோகம் ராமஸ்ய இங்கேருந்து புறட்டு போனார். சீதா பிராட்டியை சேவிச்சுட்டார். அங்கே போய் தேடி அசோகவனத்தில் கண்டுபிடிச்சிட்டார். நீ யாருன்னு கேட்டபோது தூதோகம் ராமஸ்ய, நான் ராமனுடைய தூதனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொன்னார். தூதோகம் ராமஸ்ய, தூதனா வரணும்னா அதுக்கு ஒரு தனி தன்மை வேணும் இல்லையோ. கண்ணனும் பாண்டவ தூதனாக நடந்தார். அப்ப தூதனாக போனதுங்கிறது ஒரு தாழ்ந்த செயல். இப்ப இவர் போயிருக்கார், அனுமான் போயிருக்கார். போனோடனே தூதோகம் ராமஸ்ய, ராமனுடைய தூதனாக வந்திருக்கிறேன். எல்லாம் பேசி எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் சரித்திரம் எல்லாம் கேட்டா, சுடாமணிக்கு கொடுத்துட்டார், வாங்கிட்டார். வாங்கி விட்டு அங்கேருந்து புறப்பட்டு வரணும். அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்தார், இக்கரைக்கு வந்துட்டார். வந்து ராமனிடத்துல திருஷ்டுவா சீதா, கண்டேன் சீதையை என்ன அந்த கணையாழியை கொடுத்த உடனே சொல்றா, எங்கேருந்து வந்தேங்கிறதுக்காக அவர் எப்படி சொல்ல தெரியுமா? தாசோகம் கோசலேந்திரஸ்ய, தாசோகம் கோதலேந்திரஸ்ய, கோசலேந்திர கௌசலபித்த பிள்ளையே உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், தாசனாக வந்திருக்கிறேன். பெருமாளுக்கு புரிஞ்சு போச்சு, சீதா பிராட்டியை நிச்சயமாக இவர் சேவிச்சிருக்கார். இந்த சீதா பிராட்டியை சேவித்ததனுடைய பலன்தான் தாசியபாவம் ஏற்பட்டது. ஆஹா, இங்கே பகவானிடத்திலே தான் அடிமை பயனேன்னு சொல்றாருன்னா இந்த தாசியபாவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பிரயோஜனமே. பகவத விஷயத்துல ருச்சி இருக்கணும், பாகவத விஷயத்துல இன்னும் ருச்சி இருக்கணும். சரீரத்தை இதெல்லாம் எல்லாருக்கும் என்னென்ன தோணும்? இப்போ நம்ம எல்லாரும் அவரவர்கள் என்ன நினைச்சுப்போம்? சரி, இப்போ நமக்கு சரீரம் தொலைய வேண்டும், இது நினைச்சுக்கிறோமாங்கிறது இல்லை. பொதுவாக எல்லாரும் கடைசியாக ஆனாவது கொஞ்சமாவது ஞாபகம் வருமோ இல்லையோ. இப்போ நம்ம என்ன நினைச்சுப்போம்? பகவானை போய் சேரணும். இப்போ ஆச்சு 9 நாளாக கேட்டுருக்கோம். கேட்டுருந்ததுலேருந்து என்ன சொன்னாரு இந்த சுவாமி இங்கே நன்னா சாப்பிட்டு நன்னா 3 வேளை சாப்பிட்டு இங்கேயே நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அடிய சொல்றது நேரடியாக அப்படி சொல்லலைனாலும் சொல்லலை. அதே போல பகவானை போய் சேரவோணுங்கிற வார்த்தையினுடைய சப்தம் அதனுடைய அர்த்தம் தான் புரிஞ்சிருக்கும். சரி, இங்க இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, அங்க போறது பிரயோஜனம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். பெருமாளுடைய திருவடியை போய் சேருவது தான் கடைசி எல்லாருக்கும் டெஸ்டினேஷன் புரிஞ்சிருக்கும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்றது தான் கர்த்தவியம். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு சொன்னதுதான் சரி. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் இல்லையோ. சாரி சுவாமி, இந்த இடத்துல ஸ்ரீவெட்டபாலுடைய காலக்ஷேபத்திலே உபன்யாசத்துலாம் இங்க வாழறதுக்கு ஒரு நாள் கூட வழியை சொல்ல மாட்டாவா, பலம் சொல்ல மாட்டா. இன்ன பலம் இத்த சொல்லு அத்த சொல்லுன்னா அந்த பலமே சொல்ல மாட்டாவா. இந்த லோகத்தில் ஆழ்வார் பாசுரங்களுக்கு பலங்கள் உண்டு, நிச்சயமா உண்டு. ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரமும் பலத்தை கொண்டே தான் சொல்லியிருக்கார். ஏனெனில் லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த பலத்தை எதிர்பார்ப்பார்கள் இல்லையோ. ஆனா எல்லாமே பலம் அப்படின்னா, அதாவது ஏகைக பல ரூபாய் சர்வலாபாய கேசவான்னு கேசவநாமத்துக்கு சொல்லும்போது
உன்னை கேட்டோம்னா அவன் 10 கொடுத்துடுறான். ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவா, எல்லா பலத்துக்கும் ஒரே உறைவிடம் கேசவா, அப்படி சொன்னமா இல்லையா? ஆஹா, இப்ப நம்ம எல்லாரும் நினைச்சுப்போம், சரி இந்த 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 சரீரம் முடியணும், சரீரம் தொலைய வேண்டும், அர்ச்சிராதி மார்க்கு சுஷும்னா நாடி பிடிக்கணும், அர்ச்சிராதி மார்க்கத்தில் போனோம், போனா அங்க தேச விசேஷம், அங்க பெருமாள் சிவகுண்டத்தை போய் சேர்றோம், அதுதான் பிராப்தி. அங்க இதுதான் எல்லாருக்கும் தோணுது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய விஷயம். இது பகவத் விஷயத்துல ருச்சி என்பது இது. பகவானுடைய விஷயத்துல ருச்சின்னா இங்க இருக்க சுவாமி இருக்கிற நாள், இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் குணானுவகங்கட்யங்களே போது போக்காகையும் புறம் உண்டான வத்துக்களை அடைய வாசனையுடைய விடுகையும் எம்பெருமானையே தஞ்சமென்ன வத்துகையும் பேரு தப்பாதென்னு துணிந்திருக்கையும் பேத்துக்கு தரிக்கையும் இருக்கும் நாள் உகந்து அருளின நிலங்களிலே, இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே குணானுவகங்கட்யங்களே பொதுபோக்காகையும். இப்படி இதுவே நமக்கு பொழுதுபோக்கு, இப்படி இருக்கணும். சரி, இது முடிஞ்ச உடனே அதைத்தான் ஆழ்வாருடைய திருவாக்கா சொல்றார், தியாஜ்ய தேக வியாமோகம். இந்த உடம்பு தியஜிக்கப்பட வேண்டியது, விட வேண்டியது. தியாஜ்ய தேக வியாமோகம். இது யார் தெரியுமா? நம்மாழ்வார பெருமாள் தாளதாமரை காளமேக பெருமாள் தான் வழித்துணை பெருமான் கொண்டு போகிறார். தாளதாமரை தடவணிவையில் திருமோகூர்னு சொல்லி பதிகத்தை பாட ஆரம்பிச்சார். பெருமாள் எல்லாரும் வந்துட்டார். இனிமேல் இன்னும் கொஞ்ச நேரத்துல பரபக்தி பரஞான பரபக்தி ஆழ்வாருக்கு ஏற்பட்டுடுத்துன்னா ஆழ்வார் புறப்படுவார். இந்த புறப்பட்ட ஆழ்வாரை கூட்டிட்டு போனோம். அப்ப இந்த காளமேக பிரான் தான் வழித்துணை எம்பெருமான்னு பேரு. அந்த பெருமாள் வந்துட்டாராம். வந்துட்டு பெருமாளை கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போகும்போது பெருமாள் புறப்படலாமாங்கிறார். இவர் புறப்படலாமேங்கிறார் ஆழ்வாரும். சரி வாரும்னா, சுவாமி இந்த சரீரத்தை தொலைச்சா தானே வர முடியும். நம்ம ஆழ்வார் சொன்னார் பெருமாள்கிட்ட, ஆழ்வீர் அதெல்லாம் சொல்லக்கூடாது, தேவாள் இந்த திருமேனியோட சீபோனத்துக்கு கொண்டு போகிறேன், கொண்டு போய் அங்க இருக்கிற நித்தியசூரியர்களுக்கெல்லாம் காமிக்க போறேன் பாருங்க. மோட்டிவேஷனல் பெருமாள் என்ன பண்ண போறாரா? மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான் கொடுக்க போறேன் பாருங்க. அங்க போய் எல்லாரும் கொண்டு போய் ஆழ்வாருடைய திருமேனியும் காமிப்பேன். இந்த பார், இந்த சம்சார மண்டலத்திலே என்னையே நினைத்து கொண்டிருந்த ஆழ்வாருடைய திருமேனி இது, சேவிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல போறேன். அப்படின்னா பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு கண்ணன் கீதையில் சொன்னாரோ இல்லையோ, வாசுதேவனே எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இங்க கடப்பனா ஆழ்வார் வந்துட்டார். இப்ப அவர் சொல்றார், இந்த சரீரத்தை விட்டான்னா பெருமாளே நான் வர முடியும், நீ தான் தொலைக்கணும், இல்ல இதோட தான் கொண்டு போகணும். சாஸ்திரம் சொன்னதை நீரே மாத்திராமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? தேவாள் இதை தொலைத்த பிற்பாடு தான் அடிய வர முடியும் தேவாளோட அப்படி சொல்ல. தேவாள் திருவுள்ளப்படியே பண்ணும், ஆனா இதை தொலைத்தால நிக்க எப்படி வர முடியும் அப்படி சொல்ல. அப்புறம் அவரை கூட்டி கொண்டு சென்னார், அர்ச்சிராதி மார்க்கத்திலே போயிட்டார். அப்ப கூட வர்றது யாரு? இவர் தான் காளமேகப்பிரான். தியாஜ்ய தேகம், தியஜிக்க வேண்டியதான இந்த சரீரம் உடல், அதுல ஒரு காதல் ஏற்பட்டுதான் பெருமாளுக்கு. இது தியஜிக்கப்பட வேண்டியதான ஒரு தேகம் தானே, சரீரம் தானே. இந்த சரீரம் ஆழ்வாருடைய திருமேனி எத்தனை உயர்ந்தது, அந்த உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான திருமேனியிலே எம்பெருமானுக்கு ஆசை, காதல், வியாமோகம். அதுதான் தியாஜ்ய தேக வியாமோகம் என்று நாயனார் தெரிவிக்கிறார். அப்படி இந்த நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இங்க விட்டுட்டு போனோம், அர்ச்சிராதி பிடிக்கணும், பெருமாள் திருமாமலை, இதுதான் பகவத் விஷயத்துல ருச்சி என்பது இது. இப்ப ஆழ்வார் விஷயத்துல ருச்சிங்கிறது என்னன்னு சொல்ல கேளுங்க. ஆழ்வார் விஷயத்துல எது ருச்சியா இருக்க முடியும் அப்படின்னா, இந்த சரீரத்தோட ஆழ்வார் எனக்கு நேரம் இருக்கிறார், அவர்கிட்டே பேசுறேன், அவர்கிட்ட பாசுரத்தை கத்துக்கிறேன், அவர் சொல்ல எழுதுறேன், அவர் திருமேனியே அனுபவிக்கிறேன், அவர் திருவடியே எனக்கு உகந்தது. அவரை இச்சரீரத்தோட இங்கேயே ஆழ்வார் திருவடியிலேயே எல்லா அடிமையும் செய்ய வேண்டும். பகவானுக்காவது இங்கே சரீரத்தை விடணும்,
முதல் காரியம். முதல்ல சரீரத்தை விடணும். அதுவே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி சுவாமி, அது வேண்டாம், விட வேண்டாம், இங்கேயே இருந்துள்ள ஆழ்வார் பக்கத்தில் அடிமைப்பட்டதே ரொம்ப நல்லா இருக்கும் போலுக்கு, இந்த சரீரத்தோடு இருக்கலாம் போல. எல்லாருக்கும் என்ன ஆசை? இந்த சரீரத்தோடு இருக்கணும்னு ஆசை. அப்போ இவ்வளவு கட்டமெல்லாம் இருக்குன்னா பகவத் விஷயத்துல போய் ஆசைப்பட்டோம்னா, பகவத் விஷயத்துல ருச்சிங்கிறது இவ்வளவு இருக்கு. ஆனா ஆழ்வார்னா எனக்கு நேரம் திருப்புலி ஆழ்வார் அடியில் இருக்கார். அவர்கிட்ட ஞானம் கொஞ்சம் கூட, அது எவ்வளவு ஞானம்! அந்த திருமேனி பூரவே ஒரே ஞானமா இருக்கு. பழம்னா பழம், அவ்வளவு பழமா இருக்கார். அந்த திருமேனி முழுக்கவே ஞானம். அந்த ஞான தரிசன பிராப்தி அவஸ்தைகள்னு சொல்லாதபடிக்கு இந்த ஞானமே திருமேனி உருக்கொண்டு உள்ளார். அவரை நேரம் சேவிச்சுக்கிறேன், அவர்கிட்ட பேசிக்கிறேன், அவர்கிட்ட பாசுரத்தை வாங்கிக்கிறேன், அவர் திருவடியிலே கைங்கரம் பண்றேன், நேரவே பார்த்துட்டு இருக்கேன், எங்கேயும் புறப்பட வேணாம், எங்கேயும் போக வேண்டாம். இப்ப ஆழ்வார் விஷயத்திலே ருச்சி. இது பெருசா அது பெருசா? பகவத் விஷயத்திலே ருச்சி என்பது குறுக்கோடு வேண்டாம். பகவத் விஷயத்திலே ருச்சி என்பது வேண்டாம். ஆழ்வார் விஷயத்திலே ருச்சி என்பது வேணும். அப்படின்னம்னா இதுதான் சரி, அது தப்பு அப்படின்னா அதுதான் அடிமை பயனே. அடிமை செய்வதே பிரயோஜனம் என்னிடம் எங்க இருக்கான்? ஆழ்வாருடைய ஸ்ரீபாதத்திலே கண்டோம். இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீபாதத்தில் இருக்கான். அதனாலதான் துயரறு சுடரடி தொழுது எழியன் மனனே ஆரம்பிச்சார். துயரறு சுடரடி தொழுது எழியன் மனனே அங்க ஆரம்பிச்சவர் முனிய நான் மோனே முக்கண்ணப்பா முடிச்சார். இவர் சொல்றார் ஆழ்வார் திருவடி பொன்னடி. அந்த பொன்னடி இருக்கும் இல்லையா, அந்த எம்பெருமா, அதாவது ஆழ்வாருடைய ஸ்பிருகணீயமாக பொன்னடி. அந்த பொன்னடியை வைத்துக்கொண்டு அதிலேருந்து பொன்னடி பொன்னடி சொன்னா என் பக்கத்திலே இருக்கு, ரொம்ப அருகாமையில் இருக்கு. அதனால ஆழ்வாருடைய திருவடியே நமக்கு உத்தேசம். அவருக்கு நித்தமான கைங்கட்டத்தை பகவான் ஆழ்வார் சொன்னது, ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வடிவிலாம் அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. ஒழிவில் காலம் எல்லாம் எப்போதும் அடிமை செஞ்சுட்டே இருக்கணும். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இவர் சொன்னார் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். எங்க? ஆழ்வார் திருவடியில. அவர் சொன்னது பெருமாள் திருவடியில, இவர் சொல்றது ஆழ்வார் திருவடி. ஆழ்வார் திருவடியிலே ஒழிவில்லாத காலம், எல்லா காலங்களிலும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சகல விதமான கைங்கரியங்களையும் ஆழ்வார் திருவடிகளிலேயே பண்ணப்பெறுவேன் ஆக வேணும் அப்படின்னு ஆழ்வுக்ககாதல் அடிமை பயனே என்ன அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை ஆச்சரியமாக தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். இதிலே பெரியவாச்சாரங்களுடைய வியாக்கியானம் உண்டு, அழிவணுவா பெருமாள் வியாக்கியானம் உண்டு, அதுக்கப்புறம் நஞ்சியறது உண்டு, நம்பிள்ளையோடது உண்டு, தம்பிரான்படி முதல் பாசுரத்துக்கு மட்டும் உண்டு, மற்ற பாசுரங்களுக்கு இல்லை. இந்த வியாக்கியானங்களை கொண்டு இந்த கோட்டியாருக்கு எத்தனை தூரம் அது போய் சேர வேண்டுமோ அந்த விதத்திலே சுலபமாக அதை சொல்ல வேண்டும் என்று ஆழ்வார் திருவடிகளிலேயே பிரார்த்தித்துக் கொண்டு சொல்ல விழைந்து இன்று 9 நாட்கள் ஆயிற்று. 10வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளை இந்த போட்டியிலே சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சொள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபனின் நம்பிக்கை ஆள் புக்க காதல் அடிமை பயனே என்று சொல்லிக்கொண்டு ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாமிரபர்ணித்தரேதடே திந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரிநாதாய கலிவரிணே சதுஷ்கவிப்பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமதே ரமயா மாத்ரமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.